தமிழ் ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மகிழன். இன்றைக்கு மிக முக்கியமான செய்தி தேர்தல். 4 மாநில தேர்தல் அடுத்தடுத்து நடைபெறவிருக்கிறது. அதுல முதல்ல 2 மாநில தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. அதுல மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுவது, இந்திய அரசியல்லயும் மிக முக்கியமான ஒரு நகர்வா பார்க்கப்படுவது காஷ்மீர் தேர்தல். காஷ்மீரை பொறுத்தவரைக்கும் கடந்த 2018ஆம் ஆண்டிலிருந்து அங்க சட்டமன்ற தேர்தல் நடைபெறல. 2019ஆம் ஆண்டு 370 நீக்கம், 35 நீக்கத்தை பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. குறிப்பா என்ன காரணம்னா, அங்க ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். அதற்கு ஆதரவாக பிஜேபி தரப்பிலிருந்து அந்த கட்சிக்காரங்களே, அங்க இருக்கிற எம்பிக்களே அதற்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அப்படிங்கிறத மெஹபூபா முஃப்தி அவங்க கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. அதை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்கள், இவங்க தீவிரவாதத்துக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, இல்ல சாப்ட் கார்னராக நடத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைத்து பிஜேபி தன்னுடைய கொடுத்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்றுக் கொண்டாங்க. அன்றையிலிருந்து சரியாக ஓராண்டில் இந்த அறிவிப்புகள் வந்தது. மாநிலம் உடைக்கப்பட்டு யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அது அந்த காஷ்மீர் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, 19 இன்று வரை அவங்க அங்க தேர்தல் நடத்தல, சட்டமன்ற தேர்தல் நடத்தல. கடந்த பாராளுமன்ற தேர்தல் தான் அங்க நடத்தினாங்க. அதுலயும் பிஜேபி பல இடங்கள்ல நிக்க முடியல அப்படிங்கிறத பாக்குறோம். சுயேட்சைகள் பலரும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான செய்தி. தொடர்ந்து அங்க ராணுவ குவிப்பு இருக்கு. பல பத்திரிகை சுதந்திரம் இல்லை, இணையதளங்களுக்கு தடை இருக்கு. மக்கள் தொடர்ந்து ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. சுதந்திரமான வாழ்க்கையை, ஒரு சுமூகமான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியாத நிலைமை இன்னும் பிஜேபி அரசாங்கத்தால் அப்படிதான் அந்த மக்கள் வைத்திருக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் அங்க தேர்தல் வந்திருக்கு. இந்த முறை புதிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் புதிய வாக்காளர்கள் வந்திருக்கிறாங்க. அதாவது இளைஞர்கள் 18 வயதுக்கு நிரம்பியவர்கள் இப்போது கிட்டத்தட்ட 99,000 பேர், 1 லட்சம் பேர் கிட்ட புதிய வாக்காளர்கள் வந்திருக்கிறதா இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த புதிய வாக்காளர்கள் கடந்த இந்த 4-5 ஆண்டுகளுடைய அரசியலை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பாங்க. அவங்க தங்களுடைய மாநிலத்துக்கான உரிமையை பறித்தது போன்ற விஷயங்கள்ல கடும் கோபத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிறது அங்க இருக்கிற அரசியல் ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய கருத்து. பல வாக்காளர்கள், பழைய வாக்காளர்களே கூட 29 வயதுக்கு, அதாவது 18 வயதிலிருந்து 29 வயதுக்கு உட்பட்டவர்கள் அங்க 25 லட்சம் பேர் இருக்கிறதா சொல்றாங்க. இது ஒரு கணிசமான எண்ணிக்கை. இளைஞர்களுடைய வாக்கு இந்த தேர்தல்ல ஒரு முக்கிய பங்காற்றுகிறது அப்படிங்கிறது இந்த டேட்டாவின் அடிப்படையில நமக்கு தெரியுது. அப்படி பார்க்கும்போது இது அவர்கள் இளைஞர்கள் அத்தனை பேரும் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. இப்போ பலரும் பிஜேபியினுடைய கூட்டணி கட்சிகள்ல இருந்தவங்க, கட்சிக்காரங்க பிஜேபிக்கு ஆதரவளிப்பதற்காக கூட இருக்கலாம். இல்ல ஸ்ரீநகர் போன்ற பகுதிகளில் பிஜேபிக்கு ஆதரவான மனநிலை இருக்கலாம். இந்துக்கள் வாழுகிற பகுதியில் பிஜேபிக்கு ஆதரவான மனநிலை இருக்கலாம். ஆனால் இந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு கடுமையான சவாலாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு கடின இலக்காக மாறும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் தான் சொல்றாங்க. அது இன்றைக்கு பிஜேபிக்கு பெரிய நெருக்கடியாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வெற்றிகரமாக அங்க ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறாங்க. தேசிய மாநாட்டு கட்சியோடு கூட்டணி உறுதியாக இருக்கிறது. மெஹபூபா முஃப்தியுடனும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். மெஹபூபா முஃப்தியும் பிஜேபி ஏற்கனவே அவங்கள கவுத்துட்டாங்க. அப்படி இருக்கிற போது மீண்டும் பிஜேபியில சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ காங்கிரஸோடு சேர்ந்து ஒரு வெற்றி பெறுகிற கூட்டணியை நோக்கி நகருவோமா அப்படிங்கிற யோசனையும் அவங்களுக்கு இருக்கும். அப்படிங்கும் போது இந்த 3 பேரும் இணைந்தால் வெற்றி கண்டிப்பா காங்கிரஸ் பக்கம் தான். காங்கிரஸுக்கு வெற்றி உறுதியாயிடும் அப்படிங்கிறது தான் நாம பார்க்க வேண்டியது. அப்படி இருக்கும்போது அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு இடையிலான கூட்டணி இறுதியாக இருக்கிறது. தொகுதி பங்கீடுகள், வேட்பாளர்கள் அறிவிப்பு, அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது வழக்கத்துக்கு மாறா இதுவரை ஒரு கடந்த 8-10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு
எதிர்க்கட்சி வலுவான இடத்திற்கு வந்திருக்கிறது. அவர்கள் முந்திக் கொண்டு வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்க. கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு ஒரு புதிய செய்தி. பிஜேபி தான் வழக்கமா வந்து கூட்டணிய உடனே அறிவிப்பாங்க. உடனே தேர்தலை அறிவிக்கும் போதே வேட்பாளர் பட்டியல் தயாரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு தேர்தல் களத்தை மிகச் சரியாக பயன்படுத்துகிற ஒரு இடத்துல பிஜேபி இருப்பாங்க. இந்த முறை காங்கிரஸ் குந்திக் கொண்டு அதை வந்து சரியா செஞ்சிருக்காங்க. ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே நேரில் சென்று இதை வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. அடுத்தடுத்து அறிவிப்புகள், அவங்க ஏற்கனவே தேசிய மாநாட்டு கட்சி 12 தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடத்துல சொன்னாங்க. அதுல முக்கியமானது 370 நீக்கத்தை வந்து ரிவோக் பண்றது அப்படிங்கிறத ஒரு முக்கியமானதா வச்சாங்க. அப்புறம் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் விடுதலை, அப்படி பலவற்றை வந்து ஏற்கனவே அவர்கள் பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுக்கிறதுல கவனமா அவங்க ஒரு 12 கோரிக்கைகளை அல்லது 12 வாக்குறுதிகளை முன் வச்சிருக்கிறாங்க. அந்த வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சியும் வந்து இன்றைக்கு சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. நாங்களும் வந்து இந்த 370 மாநிலத்தை உடைத்தது, ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றியது, இதெல்லாம் ஆதரிக்கல. அதனால நாம சேர்ந்து நின்று இதையெல்லாம் வந்து திரும்ப பெறுவதற்கான ஒரு போராட்டத்தை கையில் எடுப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் அமித்ஷா இன்னைக்கு வந்து அங்க போய் பேசியிருக்கிறாரு. காஷ்மீர்ல போய் பேசும் பொழுது காங்கிரஸ் கட்சியையும் தேசிய மாநாட்டு கட்சியும் அல்லது இந்த கூட்டணிகளை கேள்வி எழுப்புகிற வண்ணமாக ஒரு 10 கேள்விகளை எழுப்பி இருக்கிறாரு. அதுல முக்கியமானது, நீங்க வந்து தீவிரவாதத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது வந்து மிகவும் நகைப்புக்குரியது. நீங்க வந்து தீவிரவாதத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட 40,000 ராணுவ வீரர்களை வந்து அங்க அனுப்பிதான் வந்து இந்த 370 நீக்கத்தையே உங்களால அமல்படுத்த முடிந்தது. இப்போது வரையிலும் அங்கே ராணுவ குவிப்பு இருக்குது, அதை திரும்ப பெற முடியல. அப்படி இருக்கும்போது அந்த மக்களுடைய சுமூக வாழ்க்கைக்கு என்ன தீர்வு? அவங்களுடைய இயல்பு நிலை திரும்புவதற்கு 2019 இருந்து இன்றைக்கு 2024 ஆயிடுச்சு. இந்த 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் நீங்க என்ன பண்ணீங்க? இன்னும் வந்து அங்க வந்து இன்டர்நெட் வசதிகள் சரியா இல்ல. அங்க வந்து பத்திரிகைகளுக்கு தணிக்கை இருக்கு, கட்டுப்பாடுகள் இருக்கு. யாரும் சுதந்திரமாக பேச முடியாது. இந்த தேர்தலே கூட சுதந்திரமாக நடக்குமா என்கிற ஐயம் இருக்கிறது. இதற்கு முன்பு அப்படியான ஒரு நேர்மையான தேர்தல் அங்க நடத்தப்படல. கடந்த பார்லிமெண்ட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். 6 ஆண்டுகளாக தேர்தல் நடக்கலாங்கும் போது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே வாக்களித்தார்கள். அதனாலதான் அந்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சது அப்படின்னு பார்த்தோம். அதற்கேற்ற மாதிரி பிஜேபி பெரிய அளவுல வெற்றியை ஈட்ட முடியல. இன்னும் சொல்ல போனா வேட்பாளர்களையே நிறுத்த முடியல. பிஜேபிக்கு நேரெதிராக கொள்கை வைத்திருக்கிற சுயேட்சைகள் வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கிறோம். பல முறை இவர்களால சிறைப்படுத்தப்பட்ட, வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட அவர்கள் வந்து அங்க வந்து வெற்றி பெற்று வராங்க. அவர்கள் மக்களிடத்துல செல்வாக்கு பெறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்படிங்கும் போது தீவிரவாத அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து காஷ்மீர் மக்களை ஒடுக்கி கொண்டிருப்பதை மக்கள் எப்படி ஏற்பார்கள் அப்படிங்கிற கேள்வி வருது. ஆக மொத்தம் பிஜேபிக்கு மக்கள் வாக்களிப்பதற்கான தேவையே அங்க உருவாகல அப்படின்னு பாக்குறோம். அது போல இந்த மாநிலத்தை உடைத்திருக்கிறாங்க. அது பற்றி இப்படி பல்வேறு கேள்விகளை 10 கேள்விகளை இந்த மக்களுக்கு எதிரான கேள்விகளை அவர் முன்வைத்திருக்கிறார். இது வந்து நகைப்புக்குரியது. அந்த மக்கள்கிட்ட இது எடுபடாது. அந்த மக்கள் பிஜேபிக்கு ஆதரவு அளிப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு வாக்குறுதிகள் கூட இங்க இல்லைங்கிறதா பாக்குறோம். அப்படி இருக்கும்போது பிஜேபியினுடைய தோல்வி காஷ்மீரில் கிட்டத்தட்ட உறுதியா இருக்கிறது. அதுபோல இப்போ மற்ற மாநிலங்கள்லயும் சில மாநிலங்கள்ல, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல அவங்க தேர்தலை அறிவிக்கவே பயப்படுறாங்க. ஏன்னா அங்க நிலைமை வேறவா இருக்கு. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கு. ஏன்னா அவங்க பல்வேறு குளறுபடிகளை அங்க செய்து வச்சிருக்காங்க. கட்சிகளை உடைப்பது அப்படிங்கிற பல குளறுபடிகளை அங்க செய்து வச்சிருக்காங்க. இப்போ குறிப்பா சாதிவாரி கணக்கெடுப்பு அங்க வந்து முக்கியமா வந்திருக்கு. பாலியல் குற்றச்சாட்டுகள் அங்க வந்து வந்திருக்கு. இன்னும் இன்றைக்கு பந்த் அறிவிச்சிருக்கிறாங்க. பந்த் வந்து மிக வெற்றிகரமாக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா கூட்டணி சேர்ந்து இந்த பந்தை நடத்துகிறது. மக்கள் இந்த பந்துக்கு பேராதரவை கொடுத்திருக்கிறாங்க. மகாராஷ்டிரா என்பது இந்தியாவிலேயே அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலமாக இருக்கிறது. தொழில் நகரம்.
அதிகமான ஜிடிபில அவங்களுக்கு பங்களிப்பு இருக்கு. பல தொழில்கள் அங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு நாள் வேலை செய்யல பந்த் பண்றாங்க அப்படின்னா, நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பை வந்து அது கொடுக்கும். அப்படிப்பட்ட பந்தை இன்றைக்கு வந்து அவர்கள் எதிர்க்கட்சியிலிருந்து நடத்தி இருப்பதே ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அப்போ பொதுவா வந்து மகாராஷ்டிராவுல பால் தாக்கரே கட்சி வந்து ஒரு பந்த் அறிவிச்சாலே, அந்த மக்கள் முழுமையாக அதற்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அல்லது அவர்கள் மீது இருக்கிற பயத்தினால என்னன்னு சொல்ல முடியாது. முழுமையாக கிட்டத்தட்ட 70, 80% அளவுக்கு அந்த பந்த் வந்து வெற்றிகரமாக அவங்களாலேயே நடத்த முடியும். ஆனா இப்போ வந்து கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து எல்லோரும் கிட்டத்தட்ட அனைத்து தரப்பு மக்களும் வந்து இதற்கு வெகுவாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க. முழு அளவுல இந்த பந்த் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய நெருக்கடியா பார்க்கப்படுது. இப்போ மகாராஷ்டிரா தேர்தலை அவங்க தள்ளி வச்சதே இதுக்குள்ள ஒரு கூச்சல் குழப்பத்தை கொண்டு வந்துடலாம். இந்த கூச்சல் குழப்பத்தை கொண்டு வந்து நாம வந்து வெற்றி பெறுவதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நேரட்டிவ நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க வந்து கருதுனாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து அது அப்படியே வந்து காங்கிரஸுக்கு தோதா அமையுது. காங்கிரஸ் வந்து அங்க போய் நிதானமா உட்கார்ந்து வேலை செய்வதற்கான ஒரு ஒரு ஸ்பேஸ வந்து அங்க உருவாக்கி கொடுத்திருக்கு. அதை வந்து சிறப்பாக இன்றைக்கு வந்து இந்த பந்த்ல தொடங்கியிருக்காங்க. நாடு முழுவதும் இந்த பந்த் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. நாட்டினுடைய முக்கிய பிரச்சனைகளை அங்க எழுப்பியிருக்கிறாங்க. குறிப்பா பாலியல் பிரச்சனைகளை வந்து அங்க எழுப்பியிருக்காங்க. பாலியல் பிரச்சனைகள்ல பிஜேபி வாய் திறந்து பேச முடியாத ஒரு நிலைமைக்கு அவங்க தொடர்ந்து எல்லா பாலியல் குற்றச்சாட்டுகளும் நடக்கிற போதெல்லாம் அவர்கள் ஆதரவு தெரிவிப்பது அல்லது பிஜேபியிலே இருக்கிற நிர்வாகிகளே அந்த பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபடுவதுதான் வழக்கமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமீபத்துல விளையாட்டு வீரர்கள் பிரச்சனை கூட நமக்கு தெரியும். அவர்களுக்கு ஒரு தீர்வு சொல்லப்படல அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு பக்கம் மேற்கு வங்கத்துல நடக்கிற பாலியல் குற்றச்சாட்டை வந்து அதை வந்து நாட்டினுடைய பிரச்சனையாக மாற்றுகிற முயற்சி, அதன் மூலமா அரசியல் லாபம் பெறுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு மிகப்பெரிய அடியாக இங்க மகாராஷ்டிராவுல ஒரு மிகப்பெரிய பந்தை அறிவிச்சிருக்கிறாங்க. வேறு வேறு கோரிக்கைகளும் இருக்கு. அதுல இது ஒரு முக்கியமான கோரிக்கையா மாறி இருக்கு. இது வந்து மகாராஷ்டிரா தேர்தல் வந்து வெற்றி பெறுவதற்கான காங்கிரஸ் கட்சி முன்னேறி செல்வதற்கான ஒரு அடித்தளத்தை உருவாக்கி இருக்கிறது. மகாராஷ்டிராவிலையும் அவருடைய தோல்வி, பிஜேபியினுடைய தோல்வி கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. ஆக அடுத்தடுத்து மக்களவையிலும் சரி, அடுத்து மாநிலங்களவையிலும் அவருடைய செல்வாக்கு குறைய போகிறது. பிஜேபியினுடைய செல்வாக்கு குறைய போகிறது. மாநிலங்களில் அவர்கள் ஆட்சி செய்த மாநிலங்களிலேயே அவர்கள் வந்து பின்வாங்க போறாங்க. அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க முடியாது. அவர்கள் தொடர்ந்து இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்றதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.